கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய எண்ணெயின் அன்பு பக்தர்களே, என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைப்பிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைப்பிடிப்பார்கள். கிறிஸ்தவ மத சுதந்திரம் அதிகமாக இல்லாத அந்த ஒரு நாட்டிலே ஒரு இளம் ஆசிரியர், அவருடைய பெயர் இவான், அவருடைய சட்டைக்கு கீழ் அடியில் ஒரு பழைய ஸ்ட்ரிங்கோடு சேர்த்து கட்டப்பட்ட ஒரு சிலுவை, he wore a small wooden cross. அவருக்கு அவருடைய கிராண்ட்ஃபாதர், தாத்தா கொடுத்தது. அதை தன்னுடைய சட்டைக்கு அடியில் அவர் எப்போதும் தொங்க விட்டு கொண்டிருப்பார். ஒவ்வொரு நாளும் மதிய உணவிற்காக வகுப்பறைகள் காலியாக இருக்கின்ற போது இந்த இவான் என்ற ஆசிரியர் குனிந்து அமைதியாக அந்த சிலுவைக்கு வணக்கம் செலுத்தி ஜெபிப்பார். அந்த சிலுவையை பிடித்து கொண்டு அவர் ஜெபிப்பார். Spend few minutes in silence clinging to the cross. மிகவும் பிரமாணிக்கமாக பக்தியோடு நம்பிக்கையோடு அவர் ஜெபிப்பார். இவ்வாறு பல நாட்கள் நடந்து கொண்டிருந்தன. பல நேரங்களிலே அந்த ஆசிரியரை இந்த கூட்டத்திலே அழைத்து மிகவும் கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள், கொக்கரிப்பார்கள், அவரை இழிவுபடுத்துவார்கள். mocked and asked to give up his faith. அவருடைய நம்பிக்கையை எப்படியாவது அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் கேட்டு பார்த்தார்கள். இந்த இழிவான நேரத்திலும், இந்த துன்புறுகின்ற நேரத்தில் எல்லாம் அவர் குனிந்து அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்கி find strength and courage, நம்பிக்கையும் உறுதியும் அந்த சிலுவை இடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். பல ஆண்டுகள் கழித்து இவருடைய மாணவர்களில் ஒருவர் வளர்ந்துட்டார். திருமுழுக்கு தொட்டிக்கு பக்கத்தில் இருந்து நின்றுட்டுருக்கிறார். அப்போது ஒருத்தர் அவரை பார்த்து கேட்குறார், நீங்கள் இங்கு வருவதற்கு அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவிடத்திலே உங்களை அழைத்து வந்தது யார் என்று இந்த கேள்வியை அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்போ அவர் சொல்கிறார், he said, I was taught by a teacher who did not publicly speak about God, but could not stop hiding God from us by his life and actions. நான் ஒரு ஆசிரியரால் கற்றுக் கொடுக்கப்பட்டேன், அல்லது ஒரு ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை பப்ளிக்காக வெளிப்படையாக அவர் பேசாமல் அவருடைய வாழ்க்கையாலும் அவருடைய செயல்களாலும் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையும் அவருடைய செயல்களும் கடவுளை அவரிடத்திலே மறைத்து வைக்க முடியவில்லை. அதனால தான் சொல்கிறாங்க, some of the loudest sermons are whispered by the lives of the quietly courageous people. நாம் சொல்லுகின்ற மறையுரைகள், நம்ம வைக்கிற சத்தமான மறையுரைகளை விட ஒரு சிலர் அமைதியாக இருக்கின்ற ஒரு சிலருடைய நம்பிக்கைகள் நம்முடைய காதுகளில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அந்த வாழ்க்கையானது ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த வாழ்க்கை நம்மை தொடுகிறது. நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்கிற போது, நிலைத்திருக்கின்ற பொழுது, அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாக அமைகிறது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய இறுதி சென்ட் ஆஃப் அவர் கொடுக்குறப்போ பிரியா வீட்டில் சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைய யோவான் எழுதின நற்செய்தியிலே நாம் கேட்ட இந்த வசனங்கள்.
ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் இந்த உலகம் உங்களை வெறுக்குது அப்படின்னா அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களை வெறுப்பதற்கு முன்பாகவே அது என்னை வெறுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் உலகத்தை சார்ந்தவர் இருந்தால் அவங்க சொன்னபடியே கேட்டால் அவங்களுக்கு பிடித்தமானவர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கும். ஆனால் நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து தேர்ந்து கொண்டு விட்டேன், நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள், எனவே உலகம் உங்களை வெறுக்கிறது. அப்படின்னா நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்கின்றீர்கள். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை இந்த உலகம் வெறுக்கும். இந்த உலகம் கிண்டலாக பேசும், இந்த உலகம் கேவலமாக பேசும், இந்த உலகம் இழிவுபடுத்தும். எனவே நீங்கள் தைரியமாக இருங்கள். உங்களை அந்த மாதிரியெல்லாம் துன்புறுத்துவார்கள். என்னை அவர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக உங்களையும் துன்புறுத்துவார்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்கள் நம்பிக்கையில் உறுதி பெறுவதற்காக, திடப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக தான் இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன்பாக அவர்களை, ஏன்னா அவங்க அனுப்பினவரை அறிந்து கொள்ளவில்லை, என்னை அனுப்பின கடவுளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, அவர்களுடைய வார்த்தையை கேட்கவில்லை, அவர்களுக்கு வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை, என் தந்தையை அறிந்து கொள்ளவில்லை. எனவே நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், எனவே நிச்சயமாக அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தையின் பொருட்டு நம்பிக்கையில் உறுதி பெறுங்கள். இன்றைய முதல் வாசகம். பவுல் தெருபை லிஸ்திரா ஆகினார்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தி இருக்கிறாரு. திமோத்தியினுடைய அப்பா ஒரு கிரேக்கர், அவங்க அம்மா ஒரு யூத பெண். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், நம்பிக்கையில் உறுதி பெற. இவங்க அம்மா பாட்டியும் யூத பெண், அப்பா கிரேக்கர். அப்போ இவர்களுடைய திருமணம் கலப்பு என திருமணம். எனவே இவருடைய நம்பிக்கையும் இவருடைய வாழ்க்கையும் இவங்க அம்மா கிட்ட இருந்தும் பாட்டிக்கிட்ட இருந்தும் வருது. இவருடைய அப்பா கிரேக்கராக இருக்கின்ற காரணத்தினாலே, இது கலப்பு திருமணமாக இருக்கின்ற காரணத்தினால் பவுலடியார் என்ன செய்கிறாரு, சமுதித அந்த ஞானத்தை பயன்படுத்தி அங்குள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்தேசனம் செய்தார். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை நடக்குது, விருத்தேசனம் செய்யலாமா இல்லையா, யூதர்கள் செய்யணும், ஜென்டைல்ஸ் புறவினத்தார்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் பவுலடியார் தன்னுடைய சமோதித ஞானத்தை பயன்படுத்தி அந்த திருத்தூதர்கள் கொடுத்த அந்த கடிதத்தை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு யூத சடங்குகளை கடைபிடிக்குமாறு கேள்விப்பட்டார். அதே நேரத்தில் திமோத்தி நல்ல மனிதராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிரச்சனை வரும், எல்லாரும் இவரை பற்றி ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறார், அவருக்கு விருத்தேசனம் செய்தார். அதனால் திருச்சபையில் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் மக்கள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. எதற்காக இவர் செய்தார் என்றால் அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக. காரணம், அப்பொழுது அந்த கிறிஸ்துவ வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா யூதர்களை பொறுத்தவரை அந்த கலப்பினத்திலே ஒரு யூத பெண் ஒரு பிற இன ஆணை மணந்தாலோ அல்லது ஒரு யூத ஆண் பிற இன பெண்ணை மணந்தாலோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. தே ஆர் கன்சிடர்ட் as dead. ஈவன் அவர்களுக்கு ஃபியூனரல் நடத்துவாங்களாம், அடக்க சடங்கு நடத்துவார்களாம். அந்த அளவுக்கு யூதர்களுடைய அந்த சட்டம் இருந்தது. அதே நேரத்திலே அந்த யூத கலப்பின திருமணத்திலே பிறந்த குழந்தைகளை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள். இப்போ பவுலடியார் கிரேக்க ஆணுக்கும் திமோத்தேயுடைய அப்பா, யூத பெண்ணுக்கும் பிறந்த திமோத்தேயு. ஆனால் திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, நல்ல மதிப்பு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, அவரை தம்மோடு கூட்டி செல்ல அவர் விரும்பினார். இப்போ ஏன்னா கடைசி வரைக்கும் இவர் தான் ரோமில் பவுலடியார் இருக்கின்ற பொழுது கடைசியிலே இவருக்கு உதவி செய்வார். இவரும் மார்க்கும் இவரோடு கூட இருப்பார்கள். அந்த அளவுக்கு திமோத்தேயு இஸ் மை சன், மை பிலவட் சன் என்றெல்லாம் பவுலடியார் தன்னுடைய திருமுகத்திலே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு திமோத்தேயுனுடைய அந்த வாழ்க்கை அவரை பவுலடியாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக யூதர்கள் இருக்கின்ற அந்த ஒரு சமயத்தில் அங்கே இருக்கின்ற அவர்களுடைய நடவடிக்கையின் பொருட்டு பவுலடியார் என்ன செய்கிறார், அவருக்கு விருத்தசேதனம் செய்து கொடுக்கிறார்.
ஏன்னா அவ்வளவு திறம் அந்த யூத மத சடங்குகளில் அவர்கள் அவ்வளவு தீவிரமாக இருந்தார்கள். அப்படி இருந்திருந்தும் இந்த தீமோத்தேயு இவ்வளவு நற்சார்ந்து பெற்ற ஒரு மனிதராக இருக்கிறாரே. இன்னொன்று என்னன்னா, அந்த லிஸ்திரா தெருபை நகரை வந்தடைந்தான்னு சொன்னீங்களா, இவர் ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே போகிறார். முதல்ல தன்னுடைய பயணத்தை செலவழித்து விட்டு 5 ஆண்டுகள் கழித்து அங்கே செல்கின்ற போது அங்கு இப்படி ஒரு நல்ல மனிதர், அப்போ தன்னுடைய பணியை இட்டு செல்வதற்கு, தன்னுடைய பணியை மீண்டும் அதை தொடர்வதற்காக தன்னை தீமோத்தேயுவில் ஒரு இளம் அருமையான ஒரு சிறு வந்திருக்கிறார் என்பதை குறித்து பெருமிதம் கொள்கிறார். அவர் போட்ட விதைச்சிருக்குது. அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர் இங்கே வந்திருக்கிறார் என்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே சென்று அவர்களுடைய அந்த நம்பிக்கையை பார்க்கின்ற போது பவுலடியாருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு உற்சாகமுள்ள ஒரு ஞானமுள்ள நற்சான்று பெற்ற ஒரு இளைஞன் இங்கே இருக்கிறான் என்று சொல்லி அவர் தன்னோடு அழைத்து செல்கிறார். அழைத்து சென்றது மட்டுமல்லாமல் அங்கு அவர் போதிக்கின்ற போது அந்த கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கை பெருகி வந்தன என்று நாம் பார்க்கின்றோம். ஆக தொடக்க கால திருச்சபையில் அவர்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற போது அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ அல்லது சவால்களை சந்தித்தார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் எண்ணிக்கையில் பெருகினார்கள். கிறிஸ்துவ மதம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவர்கள் சந்தித்த அந்த பிரச்சனைகளெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக மகந்தன. அதனால தான் நற்செய்தியில் இந்த உலகத்தை விட்டு கடைசியாக பிரிகின்ற போது ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் உங்களை துன்புறுத்துகிறது என்றால் அது என்னையும் துன்புறுத்தி இருக்கிறது. எனவே நிச்சயமாக உங்கள் துன்புறுத்தும் என்ன, நீங்கள் என்னுடைய சீடர்கள். பவுலடியார் இயேசுவினுடைய சீடர், தீமோத்தி பவுலடியார் அவரை அழைத்திருக்கிறார், அவருடைய சீடர். ஆக யார் யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை பின்தொடர்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக துன்பங்கள் வரும், சவால்கள் வரும். அவ்வாறு துன்பங்கள் வருகின்ற பொழுது, சவால்கள் வருகின்ற பொழுது நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நேரத்தில் கடவுள் நமக்கு உதவி செய்வார். அதனால தான் ஆசியாவில் நிறைவார்த்தை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர் பெருகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றார். ஏன்னா அங்கே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் இயேசுவினுடைய ஆவி அவர்களை தடுத்து அவர்களை அங்கே போகவிடவில்லை. அப்போ எங்கே போகிறாரு? பவுலடியார் ஒரு காட்சி காமிக்கிறார். அங்கே ஒரு மாசிதோனியர் அங்கே நிற்கிறது மாதிரி இருக்குது. அது லூக்கா என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் லூக்கா அவரோடு கூட இருந்தார். காரணம் என்னவென்றால் அவருடைய கடைசி காலம். அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு மருத்துவர். எனவே இவருக்கு ஒன்று இவருக்கு சீடராகவும் இருக்கிறார், இவருக்கு எழுதுவதற்கு உதவி செய்கின்றார். அதே நேரத்தில் ஒரு மருத்துவராக அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய பணியிலே அவருடைய உடல் சோர்வு, உடல்நிலையை பார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் அவர் உதவியாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் மாசிதோனியாவுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினர். உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அந்த காட்சியை கண்டதும் பவுலடியார் மாசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்கும் என்று கடவுள் தீர்மானித்தார்னு சொல்லி நாங்கள் அங்கே போனோம், ஆசியா மைனருக்கு நாங்கள் போகலை என்று சொல்கிறார். ஆக இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நாம் முழு நம்பிக்கையோடு ஆண்டவரை கட்டி இறுக பிடித்து கொள்கிற போது கடவுள் நமக்கு வழி சொல்லுவார், கடவுள் நம்மை வழிநடத்துவார், கடவுள் நாம் கேட்ட வரங்களை கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் அவ்வாறு நாம் கடவுளை நோக்கி நெருக்கமாக இருக்கின்ற பொழுது இந்த ஆசிரியர் யோவானை போல நமக்கு நிறையா இழிவுகள் வரும், இழிவு பேச்சுகள் வரும், வதந்திகள் வரும், அல்லது வக்கிரமங்கள் வரும், அல்லது அநியாய தீர்ப்புகள் வரும், அல்லது எதிர்ப்புகள் வரும், சவால்கள் வரும். அப்போ அந்த சவால்கள் வருகின்ற பொழுது அவர் என்ன பண்ணார்? சட்டப்பை கீழே உள்ள அந்த தொங்குற சிலுவையை பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் தைரியத்தை கேட்டார். அவருக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தார். அந்த தைரியம் அவருக்கு ஒரு இயேசுவினுடைய சீடராக வாழ்வதற்கு அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியாக போதிப்பதற்கு சான்றாக அமைந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, அன்னையினுடைய திருத்தலத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், எனவே நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் கேட்ட வரங்களை அன்னை தருவார் என்று வந்திருக்கிறீர்கள். அவ்வாறு அன்னையினுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான நெருக்கடிகள் வரும். அவ்வாறு நெருக்கடிகள் வருகிற நேரத்திலே நாம் ஆண்டவரை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும்.
அன்னை மரியாளை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஆண்டவரை இறுக்கமாக நாம் பிடித்து கொள்கின்ற போது கடவுளுடைய அருள் வல்லமை நம்மை திடப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும், நம்மை பக்குவப்படுத்தும். நாம் நம்பிக்கையில் உறுதி பெற்று வளர்வோம் என்ற எண்ணத்தோடு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.